வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குரு பகவான் வாரி வழங்கும் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குபேர யோகத்தை உருவாக்கி 3 ராசி மக்களுக்கு பெருத்த அதிர்ஷ்டத்தை தருகிறார். சோதிட உலகில் வியாழன் மிகவும் மெதுவான வேகத்தை கொண்ட கிரகமாக கருதப்படுகிறது. வியாழன் மாத இடைவெளியில் 13 மாத இடைவெளியில் ராசிகள் முழுவதும் சென்று மே 1, 2024 ரிஷபராசிக்குள் நுழைந்தார். தேவரின் குருவான வியாழன் ரிஷபராசிக்கு மாறும்பொழுது இது குபேர யோகம் 2024 உருவாக்கத்தில் விளைகிறது. சாதகத்தின்படி குபேர யோகம் 3 ராசிகளின் சொந்தக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. மே 1 அன்று வியாழன் பயிற்சி குபேர யோகத்தை உருவாக்கி இந்த ஆண்டு முழுவதும் அவர் இந்த ராசிகளை கவனிக்கப் போகிறார். இந்த யோகத்தின் தன்மையால் இவர்கள் நல்லதொரு பலன் பெற்று வாழ்வார்கள். இந்த குபேர யோகம் 2024 காரணமாக மேஷம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகள் அதிர்ஷ்டம் பெற்று நல்ல வளத்துடன் மேன்மை பெற்று வாழ்வார்கள் என்பது நிஜமாகும். மேஷம் குபேர யோகம் 2024 அதிக பலன் தரும் முதல் ராசி மேஷமாக இருக்கிறது. குரு பகவான் கிரகம் பணம் மற்றும் பேச்சின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய தன்மையில் இப்போது 2வது வீட்டில் இருக்கிறார். மேஷராசி மக்களுக்கு லாபமும் திடீர் பண ஆதாயமும் கிடைக்கும். இதனால் பொருளாதார நிதி நிலைமையை கணிசமாக மேம்படுத்தக்கூடிய சூழலும் மற்றும் இவர்கள் சில நிதி நெருக்கடியின் சூழ்நிலையை சமாளிக்க இவர்களால் முடியும். நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை அடைய உண்மையான ருத்ராட்சி மாலையை வாங்கி அணியுங்கள், உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அது சார்ந்த வாய்ப்புகள் அதிகமாகும். குடும்பத்தாரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். வருமான ஆதாரங்கள் அதிகரிப்பதற்கான தெளிவான அறிகுறிகள் உள்ளன மற்றும் தாங்கள் செல்வம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதனால் செல்வத்தை சேமித்து வாழக்கூடிய சூழலும் இந்த மேஷராசி மக்களுக்கு அமையும். அடுத்து கடகம். இந்த குபேர யோகம் 2024 கடகராசி மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் தன்மையில் இருக்கிறது. இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள். தொழில் செய்பவர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இவர்களது பொருளாதார நிதி ஆதாயங்களுக்காக புதிய உத்திகள் மற்றும் திட்டங்களில் வேலை செய்ய தொடங்குவார்கள். தங்கள் குடும்ப வாழ்க்கையில் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சிக்கான அறிகுறிகள் நல்லாவே தெரிகின்றது. இவர்கள் செய்யும் வெளியூர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். சில சுப அல்லது மத வேலைகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு வந்து சேரும். போட்டித் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு இம்முறை வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறது. மொத்தத்தில் கடகராசி மக்களுக்கு யாவும் நலமாக இருக்கக்கூடிய இந்த குபேர யோகத்தை அடைந்து நலமுடன் வாழலாம். அடுத்து சிம்மம். 2024 இந்த குபேர யோகம் இருப்பதால் சிம்மராசி மக்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற காலமாக இந்த குபேர யோகம் இவர்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். இவர்களுக்கு லாபமும் தொழில் சார்ந்த முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இவர்கள் தங்கள் பணியிடத்தில் சிறப்பாக செயல்பட முடியும். இந்த சிம்மராசி மக்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்த வாய்ப்புகளை பெற்று நலமுடன் உயர்வை காண்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அமையும். சிம்மராசி மக்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைத்தால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நல்லதொரு ஆதாயத்தையும் பொருள் சார்ந்த பலன்களையும் பெற்று நலமுடன் வாழ்வதற்குண்டான சூழல்கள் உங்கள் காலடியில் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பணம் பற்றாக்குறையால் எந்த தொழிலையும் விரிவுபடுத்தாதீர்கள். கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துவது உங்களுக்கு நன்மையாக அமையாது. இருக்கும் கைவசம் எவ்வளவு பொருள் இருக்கிறதோ, எவ்வளவு செல்வம் இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு திட்டமிட்டு உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம். அதனால் படிப்படியாக லாபம் வந்து நல்ல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரான ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.